சேவ் பண்ணி ஹாய். இவங்க தான் கவிதா கௌதம் மேம். சித்தாருக்கும் சரி இப்போ இந்த குட்டிக்கும் சரி மேம் தான் வந்து டெலிவரி பண்ணாங்க. I think you both were very calm and quiet patient. எனக்கு கேள்வியே கேட்டது கிடையாது இருக்கும். That was nice. No, not everybody are that. இல்லை நான் ஆக்சுவலி குரூப் அப்போ நிறைய கொஸ்டின் எனக்கு அம்மா இப்படி தான் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்க திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பாங்க. பட் ஸ்டில் யூ நெவர் ஆஸ்க் மீ எனிதிங். ஃபைன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். Sitara, how what's her name? All the best. Thank you ma'am. Thank you so much. God bless her. Thank you. குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடக்கும் போதெல்லாம் வந்து பெயின் இல்லை. இங்கே உட்காந்து எந்திரிக்கும் போது மட்டும் பெயின் இருக்குது. ஸ்பைனல் பெயின் இருக்கா, சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி நாளைக்கு எல்லாமே சரியாயிடும்னு நினைக்கிறேன். எல்லாருமே உனக்கு வந்து பெஸ்ட் விஷஸ் கொடுத்துருக்காங்க. யூ ஆர் இன்ஸ்பைரிங் அ லாட் ஆஃப் உமன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ உன்னோட ரெக்கவரி எல்லாம் ஜேர்னி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்காக ஏதாவது? தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி நான் உங்களை இன்ஸ்பயர் பண்ணலை, உங்களை மாதிரி இருக்க நிறைய பேரை பார்த்து நான் தான் இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். நிறைய பேரோட நான் ஆக்சுவலி என்னோடய இது வெளியில் வந்துருச்சு. பட் உங்களுக்கு நிறைய பேர் ஸ்டோரிஸ் இருக்கும், அதை நீங்கள் எல்லோரும் வெளியில் கொண்டு வந்தால் இன்னும் நிறைய பேர் நீங்கள் வந்து இன்ஸ்பயர் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் வீட்டு ஆளுங்க பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பேர் தான். இத்தனை பேர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு நேற்று அந்த கமெண்ட்ஸு விஷஸ் எல்லாமே பார்த்துக்கும் போது இத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டு பொண்ணை வந்து என்னை அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா கேர்ளுங்கிறது ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். எனக்கு சித்தாரா பிறந்தும் போதே எனக்கு வந்து பயங்கர சந்தோஷம், கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. நேற்றும் அதே மாதிரி தான். சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் என்னை பார்க்க சொன்னாங்க. ஆக்சுவலி ஜெண்டர் பாருங்கள் அப்படின்னாங்க. எனக்கா ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்கேன், என்ன ஜெண்டர் என்ன மேம் எனக்கு தெரியல மேம், நீங்களே பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னப்போ இல்லை கேர்ள் பேபினாங்க. எனக்கு அப்போவே கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு. எனக்கு விட சித்தாராக்கு ஓகே, இவங்க 2 பேரும் சிப்ளிங்ஸு, அக்கா தங்கச்சி எப்படி வந்து மேனேஜ் பண்ண போகிறாங்க, எப்படி ஜாலியாக விளையாட போகிறாங்களா, சண்டை போட்டுக்க போகிறாங்களா, அது வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு பாண்டிங், அதுதான் என் கண்ணில் வந்துச்சு ஃபஸ்ட்டு. எப்படி இருக்கும் அந்த பாண்டிங் பார்க்கணும், ஆசையாக இருக்குது அப்படி. என்னடா உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், நான் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். யார் அடிக்க போகிறாங்க, யார் மிரட்ட போகிறாங்க. சரி என்னென்ன ஓகே ரிலாக்ஸ். ஃபீடிங் ஆல்ரெடியா நான் எக்ஸ்பெக்ட் ஆகிட்டல சித்தார விஷயத்தில். அதனால் ஃபீடிங் தான் எனக்கு கஷ்டம் இல்லை, மேனேஜபிள் தான். ஏன்னா ஆல்ரெடியா ஒரு வாட்டி பண்ணதுனால கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் மறந்து போய் ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் இருந்தது. அது வந்து எனக்கு அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபீடிங்லாம் வந்து எந்த கஷ்டமும் இல்லை. இதெல்லாம் தான் ஆக்சுவலி அந்த ஹாஸ்பிட்டல் பேக்கில் சொன்னது. அந்த மிட்டன்ஸு, ஸ்வாடல், கேப்பு இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா டெய்லி பேபிக்கு வந்து க்ளீனப் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலே. இல்லைன்னா திருப்பி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போய் வாங்கிட்டு வர்றது இது எல்லாமே இருக்கும். அதே முன்னாடியே வாங்கி வச்சிட்டிங்கன்னா வீட்லேயே எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பேபிக்கு. ஹாஸ்பிட்டலில் மோஸ்ட்டாக வீட்டில் முன்னாடியே வாங்கி வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா பேபிக்கு வந்து அந்த ஸ்கின் அலர்ஜி வராமல் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஷாப்லேருந்து டைரெக்டாக வாங்கிட்டு வந்து அப்போ போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு சம்டைம்ஸ் ரேஷஸ் வரும் பேபிக்கு. ஏன்னா அந்த புது கிளாத்து வாஷ் பண்ணது டஸ்ட் இருக்கும் கொஞ்சம் புது ட்ரெஸ்ஸஸில். ஸோ அப்படி வீட்லேயே முன்னாடி வாங்கிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. பேபி இப்படி ஸ்வாடில் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே வார்மாக இருக்கும். இதுதான் நாங்கள் எங்களோட வீடியோஸை சொன்ன ஸ்லீப் பேக்கு. ஸோ இந்த ஸ்லீப் பேக் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வச்சுட்டு நம்ம ஜிப் போட்டோம் அப்படின்னா அப்படியே உள்ளே காஸியாக வார்மாக இருக்கும் பேபிக்கு.
நல்லா தூங்குவாங்க இதில் அந்த வார்ம்னஸில். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு? கேரட் தோசை. கேரட் தோசை, சட்னி, சாம்பார். சாம்பார் கூட வந்து அந்த நம்ம யூஸ்வலாக பண்ணுற பருப்பு இல்லை, பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சாம்பார். நேற்று ஃபஸ்ட்டு டே பிரேக்ஃபாஸ்ட் இல்லையா? நேற்று என்ன சாப்பிட்டா? நானே மயக்கத்தில் இருந்தேன். இட்லி. லஞ்சுக்கும் இந்த மாதிரி ஒரு சாம்பார் கொடுத்தாங்க, கீரை கொடுத்தாங்க, ரசம் சாதமும் நல்லா பிசைஞ்சு அவங்க கொடுத்துட்டாங்க. பேபிக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதுதான் சாப்பிடணும். நாங்கள் ஒரு 3-4 டேஸ்க்கு வந்து இந்த கேஷியஸ் ஐட்டம்லாம் வந்து வேண்டாம் அப்படின்ட்டாங்களா. அதனால் ஸோ அந்த கேஸ் இல்லாத ஐட்டமாக பார்த்து எனக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துட்ருக்காங்க. பெயின் இருக்குது, மேனேஜ் பண்ணணும். ஏன்னா அப்போ சீக்கிரமாக வந்து நம்ம ரெக்கவர் ஆக முடியும். சித்தாரா டைம்லேயும் வந்து இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் டே வந்து நடக்க சொல்லிட்டாங்க. எனக்கு பயங்கர பெயின், சுத்தமாக நான் முடியல, கண்ணன் தண்ணி கூட வந்துருச்சு எனக்கு சித்தாரா டைமில். பட் ஆனால் இந்த வாட்டி ஏன்னா அப்போ அப்படி ரெக்கவர் ஆனதுனால நான் சீக்கிரமாகவே வந்து என்னால் வந்து நடக்க முடிஞ்சுது, ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சுது, என்னோடய ருட்டீனுக்கு வந்து நான் போக முடிஞ்சுது. ஸோ அது நான் மைண்டில் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நான் நடக்கட்டான்னு வேறு நான் கேட்டேன். இல்லை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி ஆல்மோஸ்ட் இந்த காரிடாரில் ஃபுல்லாக நடந்தேன். நேற்று ஒரு 3-4 வாட்டி நடந்தேன், உட்காந்தேன். அந்த எனக்கு அந்த பெயின் பேர் பண்ணுறது வந்து என்ன சொல்லுவாங்க, பேர் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த பெயின் நான் பேர் பண்ணிப்பேன். இப்போ ஓரளவு ஓகே, இப்போ நானேவா நடக்க வரேன், உட்காடுறேன், எழுந்துக்கிறேன். அந்த எந்திரிச்சு உட்காரது மட்டும் அந்த ஸ்டிச்சஸ் பயங்கரமாக பிடிக்குது. ஹோப்ஃபுல்லி அது கூட சரியாயிடும்னு நினைக்கிறேன். நைட்டெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, இந்த ஸ்பைனல் பெயின் ஒரு பக்கம் திருப்ப முடியல. அதுவும் செட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கணும், இன்றைக்கி செட் ஆகிடணும். தேர்ஸ்டே நைட் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறதுனால அந்த பக்கமும் திரும்ப முடியல, இந்த பக்கமும் திரும்ப முடியல, உட்காரவும் முடியல. ஸோ பாப்பா கொஞ்சம் ஃபீட் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருந்தது. அவர் இருக்கிறதுனால, என் ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால ஓரளவு கொஞ்சம் என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. பிகாஸ் ஏன்னா இது வந்து மாற்றி தான் நம்ம பார்த்துக்கணும். ஒருத்தரை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்க முடியாது. நான் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு நினைக்கிறோமோ அவர் பாப்பா பார்த்துப்பார், நான் ஃபீட் பண்ணிட்டு கொடுத்துருவேன், அவர் பார்த்துப்பார். அந்த ஃபீடிங்கே எனக்கு ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எந்த பொசிஷனில் ஃபீட் பண்ணால் அவங்களுக்கு வலிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து எனக்கு கஷ்டமாக இருந்தது. பட் இங்கே இருக்கிற நர்ஸு, ஆயா, அட்டெண்டர் இவங்கெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. எனி டைம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஹோல்ட் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்குது, உட்காரதுக்கும் கஷ்டமாக இருக்குன்னா கூப்பிட்டா வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் கண்டினியூஸாக ஃபீட் பண்ணால் தான் பாப்பா வந்து ஒரு 2 hours ஆகுது தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொன்னாங்க. எனக்கு அந்த நைட் ஷிஃப்ட் வர நர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நான் பிடிச்சிக்கிறேன் ஏன்னா அந்த தூக்கத்துலையா இல்லை அந்த மயக்கமாக இல்லைன்னு எனக்கு தெரியல. இந்த லேச்சிங் பொசிஷன் வரும்போது நான் அப்படியே சரியாக பாப்பா வச்சுக்க முடியல, அப்படியே ட்ரௌசி ஆகுது, தூக்கம் வருது. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இல்லை நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஆல்மோஸ்ட் இந்த 40 மினிட்ஸ் அவங்க அப்படியே பிடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த ஒரு நைட் ஓகே, அது அப்படியே போயிடுச்சு. நேற்று நைட்டுமே கொஞ்சம் என்னன்னு தெரியல, நேற்று ஃபுல்லாக நான் ஆக்சுவலி உட்காந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி உட்காரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நேற்று ஈவினிங் வந்து கொஞ்சம் நான் உட்காந்துட்டே இருந்ததுனால இந்த ரைட் சைட் ஃபுல்லாகவே வந்து நம்ப ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, டக்குனுமே எதுவுமே வந்து ரியாக்ட் பண்ண முடியல. அப்போவுமே வந்து அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. உட்காந்துருந்தா ஓகே, பட் ஆனால் நம்ம படுத்துட்டு இந்த ரைட் சைட் டேர்ன் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அப்போயும் வந்து அவங்க வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணி பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணல, லேச்சிங் பொசிஷனில் கரெக்டாக அவங்க பிடிச்சி கொடுத்து உட்காந்துட்டே அப்படியே நான் தூங்கிட்டேன். பட் ஆனால் இந்த வாட்டி நேற்று வந்து பாப்பா கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணான். அவளும் கொஞ்சம் ஓரளவு நல்லா தூங்கிட்டனால நானும் அந்த கேப்பில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி நைட் ஹோப்ஃபுல்லி சரியாயிடும்னு நினைக்கிறேன். சித்தாரா அவள் இப்போ தான் ஜஸ்ட்டு 2.9 2.10 இயர்ஸில் என்னென்னா பார்த்தா பேபின்னு தெரிஞ்சுது. பட் ஆனால் வந்து அந்த இன்ட்ராக்ஷன் அவளால் பண்ண முடியாது. நிறைய பேர் வேறு நாங்கள் வீட்டிலேருந்து வந்திருந்தோன்னா நிறைய பேர் இருந்தாங்க.
ஸோ அதனால் அந்த ஜாலியில் வந்து பேபிக்கு ஒரு அட்டென்ஷன் அவளுக்கு கொடுக்க முடியல. போகிறா வரா பேபி அப்படின்றத தவிர அந்த பர்சனல் அட்டென்ஷன் இருக்கும்ல, அது வந்து இன்னும் இல்லை. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் 4 பேர் தான் இருப்போம். ஸோ அப்போ அவர் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கணும். அதுக்காக தான் வெயிட்டிங். உங்களை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கேர்ள் பேபி இட்ஸ் எ கேர்ள் அப்படின்னு போட்டிருந்தோம். அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணது இதெல்லாம் என்னென்னா, நாங்கள் நிறைய யூடியூபர்ஸ் வீடியோஸ் பார்த்துருக்கோம், அவங்க எல்லாம் வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ணுறதுக்கே ஆல்மோஸ்ட் 1 வீக் எடுத்துப்பாங்க. நீங்கள் பரவாயில்ல டக்குன்னு சொல்லிட்டீங்க, இதோ சொல்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டுருவாங்க. நீங்கள் ஏன் அப்படி பண்ணாமல் நீங்கள் அப்படியே ஒரே வீடியோவில் சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, இதுக்கு என்னென்னா சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி அப்படின்னா ஓரளவு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வெளியில் போனாலும் என்னை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நிறைய கேரக்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். பாசிட்டிவாக பண்ணியிருக்கேன், நெகட்டிவாக பண்ணியிருக்கேன். இந்த நெகட்டிவாக பண்ணும்போதெல்லாம் நீங்கள் இரிட்டேட் ஆகிருக்கீங்க. அண்ட் இப்போ பொன்னி உஷா பார்த்தீங்கன்னா நான் ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்கேன். அதுக்கும் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் எனக்கு பர்சனலாக என்னென்னா, எல்லாருக்குமே சீரியல் ஆக்டர் ஸ்ரீதேவியாக தான் தெரியும். ஸ்ரீதேவிக்குன்னு ஒரு பர்சனல் கேரக்டர் இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனல். இதில் வந்து இந்த ஸ்கிரிப்டிங்கோ ஆக்டிங்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் பர்சனல் லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கோமோ அதுதான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம 10 வீடியோஸில் வந்து பேபி ஜெண்டர் ரிவீல் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதுதான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது அது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும்போது எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. நம்ம சேனலில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் ஸ்ரீதேவி, அதுதான் அசோக், அதுதான் சித்தாரா. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு 1/2 மணி நேரத்தில் திருப்பி பசிக்குதுன்னு சொல்லுவேன். ஆமாம், கேட்டால் பசிக்குது இல்லை. ஆமாம், நீங்களே சொல்லுங்கள். ஃபீட் பண்ணும்போது பசிக்க எடுத்து தானே இருக்கோம். கிண்டல் பண்ணுறாரு என்ன? கிண்டல் பண்ணல. பாப்பாக்கும் சாப்பாடு போகுது இல்லை என் மூலியமா. சாப்பிட்டு நான் சாப்பாடு வேணாம் இல்லை, சும்மா உனக்கு ஆயிடுச்சு. உனக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுக்கறதுனா அது வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் கொடுப்பாங்க. நீ அந்த நடுவில் கேட்குற சாப்பாடு வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வெளியிலேருந்து அவாய்ட் பண்ண நல்லது. புரியுது. ஒரு 2 நாள் இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் வீட்டுக்கு போனால் வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம். சொல்ல மறந்துட்டேன், நிறைய தண்ணி குடிங்க. ஏன்னா அப்போ அப்போ தான் நமக்கு கொடுத்த இந்த அனஸ்தீஷியா மெடிக்கேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகும். அட்லீஸ்ட் 3 to 4 liters ஆஃப் வாட்டர் குடிக்கணும். எனக்கு எவ்ரி 10-15 minutes வந்து டாக்டர் இல்லை நர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, தண்ணி குடிச்சிங்களா, இளநீர் குடிச்சிங்களா, ஜூஸ் குடிச்சிங்களா அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த கிடினஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கிடினஸ்ஸு மயக்கம் இது எல்லாமே வந்து போகும். என் ஹஸ்பண்டும் பக்கத்தில் இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், தண்ணி கொடி அப்படின்ட்டு. ஏன்னா அதே மாதிரி என் கூட என்னோடய ஜம்பு, உங்களுக்கு ஆல்ரெடியே தெரியும், நாங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலுமே ஜம்பு எங்கள் கூட வந்துடுவாப்புல. அவரும் கரெக்டாக டான அலாரம் அடித்த மாதிரி தண்ணி குடிங்கக்கா அப்படின்னு சொல்லுவாப்புல. அண்ட் இளநீர் நான் மறந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 2-3 இளநீர் வாங்கிட்டு வந்துட்டு குடிங்கன்னு வாப்பில். அதே மாதிரி ஜூஸு ஆர்டர் பண்ண அவருக்கு என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆர்டர் பண்ணிட்டு கொண்டு வந்து கையில் கொடுத்து என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, குடிச்சு ஆகணும் அப்படின்ட்டு. நான் நோன் கூட சொல்ல முடியாது, ஆனால் மைண்டில் வரது அதுதான், ஓகே நம்ம ரெக்கவர் ஆகணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் ஃபுல்லாக நான் குடிச்சிட்டு, நேற்று நான் சொன்னது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது வந்து என்னென்னா இன்டேக் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இந்த வாட்டர் இன்டேக். ஸோ அதனால கொஞ்சம் ட்ரௌசியாக இருந்தது, பெயின்லாம் இருந்தது. இன்றைக்கி ஓரளவு இப்போ நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் 3 to 4 liters ஆஃப் ஃப்ரூட்ஸ் நீங்கள் குடிச்சே ஆகணும். அதான் நேற்று ஆக்சுவலி காலையில் நம்ம பார்க்கும்போது கூட ஃபேஸ் கொஞ்சம் வீங்கி உப்புனமா. இப்போ ஓரளவுக்கு உனக்கு ஃபேஸ் பார்க்கவே இல்லை. அவங்க சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி அந்த ஃப்ளூயிட்ஸு மெடிக்கேஷன்னால தான் அது வந்து கொஞ்சம் அப்படியே ஆகும் அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு கொஞ்சம் அந்த நேற்றுலேருந்து நீ கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்க முடியுது. பார்த்தீங்களா, சொல்கிறது ஓரளவு பார்க்க முடியுது. நீ மூக்குத்தி வச்சிடணும்னு நினைக்கிறேன், அந்த ஹோல் க்ளோஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே வைக்கிறேன்.
மூக்குத்தியா நாளைக்கு எனக்கு பாத் இருக்கும், அதுக்கப்புறம் போட்டுக்கிறேன். ஏன்னா சர்ஜரி போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாமே மூக்குத்தி, கம்மல், செயின் எல்லாமே எடுத்துகிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நாளைக்கு நாளைக்கு பாத் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சில பேர் வந்து சித்தாரா எங்கே இருக்காங்க, யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சித்தாரா வந்து எங்கள் அப்பா அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இந்த ப்ரெக்னென்சி இந்த லாஸ்ட்லாம் வரும்போது ஹாஸ்பிட்டல் நம்ம எவ்வளோ நாள் இருக்க வேண்டியிருக்கும் நம்மளுக்கு தெரியல. அதனால மோஸ்ட்லி அவள் இண்டிபெண்ட்டாகவே அவள் இருக்கணும், என்னை டிபெண்ட் ஆகக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அதனால் கொஞ்சம் ஒரு 1 மந்த், ஒரு 1.5 மந்த் முன்னாடியிலேருந்தே அப்பா அம்மா வீட்டில் இருக்க வச்சு, அங்கே தூங்க வச்சு, நான் இல்லாமல் அவள் மேனேஜ் பண்ண முடியுங்கிறத கொண்டு வரதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அவளை வந்து நாங்கள் விட்டு வச்சேன். இப்போ ஓகே, நான் இல்லாமல் அவள் இருப்பாள். ஸோ அவ்வளோ இண்டிபெண்ட்டாக வளர்க்குறது பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. மிஸ் பண்ணுவாளா இந்த மாதிரி பார்க்காத போது? நான் என்னோடய வாய்ஸ் கேட்டால் அவளுக்கு தெரியும். ஆக்சுவலி எங்கள் அம்மா என் கூட பேசுகிறாங்கிறது அந்த டோன் வச்சு கண்டுபிடிச்சிடுவாள். அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசுவாள், வீடியோ கால் பண்ணும்போது பேசுவாள். பட் ஆனால் நான் கேட்ட வரைக்கும் எங்கள் அம்மா கிட்ட கேட்ட வரைக்கும் இருக்கா. பட் ஆனால் ஒரு வாட்டி நைட்டில் அழுகுறா. பட் ஆனால் ஓகே ஃபைன், மேனேஜபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓரளவு ஃபுல்லாகவே செட்டில் ஆகிட்டா, நான் இல்லாமல் இருக்கா. ஆனால் என்னை பார்க்க வருவா பார்த்தீங்களா, அந்த ஒரு கேப் வச்சு அப்போ ஓடி வந்து கட்டி பிடிச்சி மம்மி அப்படின்னு அது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்க இருந்து ஹிப்ல இருந்தா ஸ்பைனல் இருந்துச்சு. அந்த அனஸ்தீஷியா எஃபெக்ட் தான் அப்படி இருக்குல்ல. டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். எப்படி கேட்டுன்னே தெரியல. நான் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பேக் எடுத்து வைக்கும்போது ப்ரெஸ் பம்ப் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? ஏன்னா 2 விஷயங்கள். ஒன்று வந்து உங்களுக்கு ஃபீடிங் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துக்கு, லேச்சிங் பொசிஷனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரெஸ் பம்ப் மூலிமா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பாப்பா கொடுக்கலாம். அண்ட் 2வது என்ன விஷயம்னா, நம்ம ஒரு வாட்டி ஃபீட் பண்ணுறோம், இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பம்ப் மூலிமா நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பால் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஓரளவு நல்ல குவான்டிட்டி போகுதுங்கிறது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே, இவங்க பால் குடிச்சிருக்காங்க, அதே மாதிரி இன்டேக் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இந்த 2 விஷயங்களுக்காக நம்ம ப்ரெஸ் பம்ப் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இது பிகினிங், இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு 30 ml வருது. நீங்கள் இதை பார்த்து டிசப்பாயிண்ட் கூட ஆகிடக்கூடாது. நம்ம வந்து ஃபீட் பண்ண அது மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தான் குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ 30 ml வந்துட்டு அதை நான் வந்து பாப்பாவுக்கு கொடுக்குறேன். பாப்பாவுக்கு எப்படி கொடுக்குறோம்? இந்த சங்கில் போட்டுட்டு, நம்ம சங்கு இல்லைன்னா பாலாடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, போட்டு இது மூலிமா நம்ம கொடுக்கணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருக்குமே தேவியோட ரெக்கவரி ஜேர்னி வந்து பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் பிளெஸிங்ஸ். காட் பிளெஸ் யூ ஆல். டேக் கேர். பை பாய்.